இன்றைக்கி 4:30 மணிக்கு டே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எந்திரிச்சு வீடு வாசல்லாம் பெருக்கி தொடச்சிட்டு வாசல் விளக்கெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த விண்டோ ஓப்பன் பண்ணும்போது நல்லா சில்லுன்னு காற்றுங்க அவ்வளோ அழகாக இருந்தது. ட்ரெஸ்ஸு விண்டோ கர்டைன்ஸ் எல்லாமே அப்படியே பறக்குது. பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு நல்லா காற்றடிச்சிட்டு இருந்தது. குளிச்சுட்டு வேறு வந்தோன்னா நல்லா குளிர் வேறு. காலையில் லைட்டாக மழையும் கூட. மழையை கொஞ்ச நேரம் அப்படியே நின்று பார்த்து ரசிச்சுட்டு அதுக்கப்புறம் வாசல்லாம் கோலம்லாம் போட்டு சாமி பிரசாதத்துக்கு பாலெல்லாம் அடுப்பில் ஏற்றிட்டு கரெக்டாக பொழுது விடிஞ்சால் காக்காவும் வந்துடுவார். அவருக்கு ஃபுட்டெல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பங்குனி உத்திரம் வந்துட்டு இந்த 11th அன்னைக்கு வருது இல்லையா? ஸோ நான் வந்துட்டு 9 டேஸ் கணக்கு பண்ணி இனிலேருந்து விரதம் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ நல்லபடியாக காலையில் பூஜைலாம் ஃபினிஷ் பண்ணிவிட்டு நான் கப்பும் கட்டிக்கிட்டேன். கப்பு கட்டுறது மஸ்ட்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஃபாஸ்டிங்கும் முக்கியமானு கேட்டிங்கன்னா அப்படியும் ஒன்றும் கிடையாது. இது ஒரு அன்பின் வெளிப்பாடு தான். நமக்கு பிடிச்சவருக்காக செய்வோம் இல்லையா? அந்த மாதிரி தான். எனக்கு விரதம் இருக்கணும் அப்படின்னு 2 நாளாகவே தோணிகிட்டே இருந்தது. ஸோ நான் வந்துட்டு இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணிட்டேன். 6 நாள் விரதம் இருக்க போகிறவங்க 6ஆம் தேதி அன்னைக்கு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கரெக்டாக பங்குனி உத்திரம் அன்னைக்கு நம்ம விரதம் வந்துட்டு முடிகிற மாதிரி இருக்கும். மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு லாங் வீடியோவாக ஷேர் பண்ணுறேன். காலையில் முருகருக்கு அபிஷேகம்லாம் பண்ணி விளக்கெல்லாம் ஏற்றி சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு மகா மந்திரமும் படித்தேன்.